இங்கே நார்மல்சி இல்லையா, இன்னும் அந்த த்ரெட் இருக்குது, பப்ளிக்கு பிஸ்னஸ் ஆக்களுக்கு த்ரெட் இருக்குது, கப்பம் இருக்குது, ஆழ்கடத்தல் இருக்குன்னு சொல்லி பிரச்சாரம் செய்கிறவர்களுக்கு இந்த விஷயம் அது நாங்கள் சொல்கிறோம். இங்கே லா அண்ட் ஆர்டர் வெரி ஸ்ட்ரிக்ட். இங்கே லா அண்ட் ஆர்டர் எல்லா இடத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் திறந்தாச்சு. எல்லா மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் வெரி ஃபிட்டாக இருக்குது. இனஃப் போலீஸ்மேன் இருக்குது, இனஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனிங். யாரும் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் போய் நேர சொல்லலாம், தீர்வு காணலாம். அது யார் இருந்தாலும், எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தாலும், எந்த ஹை செல்வாக்கு செலுத்தக்கூடியாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வரக்கூடிய எல்லா ஏற்பாடும் இருக்குது. டெமோக்ரஸி இருக்குது. யாரும் பாதிக்கப்பட்டால் பத்திரிகையில் சொல்லி ஆக்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் எஃப்னா பேப்பரை லாஸ்ட் 1 month எடுத்து பாருங்கள். யாரும் அது எந்த பெரிய பொலிட்டிஷியனாக இருந்தாலும், இன்க்ளூடிங் நாங்களாக இருந்தாலும், நாங்கள் தப்பு விட்டால் பப்ளிக்காக எழுதுகிற நிலைமைகள் இருக்குது. அந்த சுதந்திரம் எல்லாம் இருக்குது. இது வந்து எஃப்னா இப்போ நான் 3 weeks முதல் லண்டன் போயிருந்தேன். அங்கே இன்னும் சனம் சொல்லுது, யாழ்ப்பாணத்துக்கு போக முடியாதாமே, ரோட்டில் திரிய முடியாதாமே, தூக்கி கொண்டு போயிடுவாங்களே, வெளிநாட்டிலேருந்து போனால் பிடிச்சி கொண்டு கப்பம் வேண்டுவாங்களே என்று சொல்லி. இது வந்து ஆன்டி இயல்பு நிலைமையை விரும்பாதவர்களால் தொடர்ச்சியாக செய்யப்படுற பிரச்சனை. 6வது ஒரு பிஸ்னஸ் மேன் இங்கே உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஆஃப்டர் த வோ இங்கே நாங்கள் கொண்டு வந்த நாங்கள் ஒரு 7-8 பெரிய ஹோட்டல் பிஸ்னஸ் குரூப்பு வெளிநாடுகளில் அவங்க எல்டிடியோட பிஸ்னஸ் செய்தவங்க. எல்டிடியோட பிஸ்னஸ் செய்தவங்களாம் இங்கே எல்லாம் பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஸோ தே ஆர் என்ஜாயிங் திஸ் நார்மல்சி. அவங்களுக்கே த்ரெட் இல்லைன்னு சொன்னால் வேறு யாருக்கு த்ரெட் இருக்க முடியும்? லோக்கல் பீப்புள். ஸோ அதெல்லாம் போய் பிரச்சாரம், அது உண்மை இல்லை. இங்கே வந்து எல்லோரும் ஃப்ரீயாக செய்யலாம். தப்பித்தவர் ஏதோ இருக்கலாம். இப்போ சவுத்துலேயும் இருக்குது. சவுத்துலேயும் பிஸ்னஸ் மேன்ட்டு த்ரெட் பண்ணுறது, வெள்ள வேனில் கடத்தில் இருக்குது. இங்கே இருந்தாலும் இங்கேயும் இருக்கலாம். 1-2 இன்சிடெண்ட் வருஷத்துக்கு ஒருக்கா, 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒன்று நடக்கலாம். அது பிடிபட்டுருக்கு, தண்டிக்கப்பட்டிருக்கு. அது இந்த கொழும்புல இல்லையா, பிஸ்னஸ்காரன் 3 காணாமல் போகிறது. அது மாதிரி இங்கே இருக்கலாம். ஆனால் அதால் எஃப்னா எக்கனாமி, எஃப்னா பிஸ்னஸ் அழிஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது பொய்க்காது. அது நாட்டில் இல்லை, இங்கேயும் இருக்கும், சவுத் இந்தியாவிலையும் இருக்கும். பிஸ்னஸுக்காரனுக்கு ஒரு பிஸ்னஸுக்கும் போட்டி இருந்து அவனே க்ரியேட் பண்ணுவாங்க.